வணக்கம் கிப்தி. நாடு முழுவதும் மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தில் 22 மையங்களில் 9730 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். சேலம் அரசு கலைக்கல்லூரிக்கு தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகள் நீட் தேர்வு ஆல் டிக்கெட் குளறுபடி காரணமாக பல்வேறு சிரமங்களை சந்தித்தனர். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த தமிழரசி என்ற மாணவி சேலம் அரசு கலைக்கல்லூரிக்கு நீட் தேர்வு வந்தார். இந்த தேர்வு மையம் இல்லை, தர்மபுரி என்று அங்கிருந்த நபர்கள் தெரிவித்த நிலையில் அதனை அடுத்து அந்த மாணவி அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதே போல தேசிகா என்ற மாணவிக்கு ஆல் டிக்கெட்டில் அரசு கலைக்கல்லூரி சேலம் என்று குறிப்பிட்டிருந்தது. ஆனால் அந்த மாணவிக்கு சேலம் அரசு கலைக்கல்லூரி மையம் இல்லை, எடப்பாடிக்கு என்று கூடிய அந்த எடப்பாடி அரசு கலைக்கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். இதே போல தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியை சேர்ந்த இளமாறன் என்ற மாணவன் நீட் தேர்வு எழுதுவதற்காக சேலம் அரசு கலைக்கல்லூரிக்கு வந்தார். அங்கிருந்த நபர்கள் அவரின் ஆல் டிக்கெட் பார்த்ததில் சேலம் மெயின் ரோடு கலெக்டரேட் அரசு கலைக்கல்லூரி என்று குறிப்பிட்டிருந்தது. ஆனால் இந்த கலைக்கல்லூரி இல்லை என்று தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி என்று கூறி அங்கு செல்ல வேண்டும் என அனுப்பினர். இதனால் தேர்வு எழுத முடியாது என்று உறுதியான நிலையில் மாணவனின் தாய், தந்தை, மாணவன் என மூவருமே அழுது கொண்டே தேர்வு மையத்திலிருந்து புறப்பட்டு சென்றனர். நீட் நுழைவுத் தேர்வுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆல் டிக்கெட்டில் முழுமையான முகவரி இல்லாததாலும் குளறுபடியாக இருந்ததாலும் 5க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சேலம் வந்தனர். ஒரு சில நபர்கள் தேர்வு எழுத முடியாமல் கண்ணீருடன் வீடு திரும்பிய நிகழ்வும் அரங்கேறியது. இனி வரும் காலங்களில் நீட் தேர்வு ஆல் டிக்கெட்டில் முழுமையான சரியான வகையில் நீட் தேர்வு நடைபெறும் மையங்கள் முகவரி இருக்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகவும், அதாவது தேர்வு எழுத முடியாத வீடு திரும்பிய மாணவர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.